நேற்றைய தினம் இணுவில் பகுதியில் வைத்து கெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 110 மில்லிகிராம் கெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட முருகன் வள்ளி தெய்வானை சமேதரராக கதிர்காமத்தில் வழிபாட்டுக்காக கடந்த சனிக்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட்டார். 2023 ஆண்டு பழனியைச் சேர்ந்த புலிப்பாணி சுவாமிஜி கதிர்காமத்தில் திருக்கல்யாணம் நடத்த இலங்கையர் குழுவிற்கு ஆலோசனை வழங்கினார். விக்கிரகங்கள் தஞ்சாவூரில் வடிவமைக்கப்பட்டு தமிழ்நாடு காஞ்சி மற்றும் அறுபடை வீட்டுகளில் பூஜைகளை நடத்தினர். ஜனவரி மாதம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட முருகப்பெருமான் விமான நிலையத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள மாவைக்கந்தன் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாவட்டபுரத்திலிருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் வன்னிப்பெரு நிலப்பரப்பூடாக திருக்கேதீஸ்வரம் சென்றடைந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து மட்டக்களப்புக்கு சென்றடைந்து அங்கு பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று தலைநகர் நோக்கி புறப்பட்டார். அகில இலங்கை இந்து காங்கிரஸ் பம்பளப்பட்டி யோகா மையம் சின்மயா மிஷன் பாணந்துறை களுத்துறை மற்றும் காலியில் உள்ள முருகன் கோயில்களில் பூஜைகளுடன் கதிர்காமத்திற்கு சென்றடைந்தார். முருகப்பெருமானை வரவேற்கும் நிகழ்வில் மகாநாயக்கர்கள் இணைந்து வரவேற்று பிரதிஷ்டை செய்தமை இன ஒற்றுமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. முன்பு கதிர்காமத்தில் முருகனின் வேலுக்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்ற நிலையில் தற்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அருளாசி கொடுக்கும் பாக்கியம் மக்களுக்கு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு நாளும் பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதுடன் விசேட நாட்களில் மகா யாகங்கள் இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வலிகாமம் வடக்கு மாவட்டபுரம் வள்ளுவர் சனசமூக நிலையத்தில் திருவள்ளுவர் சிலை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் KS அயித்குமாரின் தாயினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கருங்கல்லினால் நிர்மாணிக்கப்பட்ட வள்ளுவர் சிலையே இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டது. இதில் சனசமூக நிலைய நிர்வாகத்தினர், கிராம மக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மழையும் வரப்போகுது. இதுலயே வச்சு காசை எடுக்கட்டுமா? அப்படியே வச்சு நாச்சிக்குடா பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த 2 உணவு கடைகள் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் கட்டளையோடு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவிற்குட்பட்ட
நாச்சிக்குடா பகுதியில் சீர்கேட்டுடன் இயங்கி வந்து 2 உணவகங்களுக்கும் 65,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் 2 உணவகம் நேற்றிலிருந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ரெனால்டு, பொது சுகாதார பரிசோதகர்களான ரெனோஜன், தளிர்ராஜ், தர்மிகன் ஆகியோர் இணைந்து குழுவின் செயற்பாட்டில் இரு உணவகங்களுக்கும் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்தமை இனங்காணப்பட்டிருந்தது. அதனை அடுத்து குறித்த பிரச்சினைக்கு எதிராக முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் தர்மிகனால் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய கிளிநொச்சி நீதிமன்ற நீதவானால் இரு உணவகங்களுக்கும் 65,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யும் வரை 2 உணவகமும் தற்காலிகமாக மூடுமாறும் கட்டளையிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலாம்பிகா தேவி சமேத நகுலேச்சர பெருமான் தேவஸ்தானத்தில் புதிய தேர் இருப்பிட கட்டுமான பணிக்காக இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டது. 41 அடி உயரம் கொண்ட பூசாந்திர சித்திர தேருக்கான புதிய தேர் இருப்பிடத்தின் கட்டுமான வேலைகளுக்காக இன்று காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் இவ்வாறு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன்போது விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.